வணக்கம், வெல்கம் பேக் டு நிர்மல் ஷர்மி கிச்சன். இன்றைக்கி சோலை பண்ண போகிறேன். அதுக்கு ஒயிட் சன்னா ஊற வச்சுட்டு உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் பட்டரும் வச்சுருக்கேன். காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஜீரகம், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஃப்ரை பண்ணணும். கிரேட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு இப்படி போட்டு பச்சை வாசம் போகாத ஃப்ரை பண்ணணும். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், பொடியாக கட் பண்ண தக்காளி வதக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்க கொஞ்சோண்டு சால்ட்டு, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம், தனியா பொடி 1/2 ஸ்பூன், சோலை மசாலா 1/4 ஸ்பூன், சிகப்பு மிளகா பொடி 1/4 ஸ்பூன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வேக வச்ச சோலை 2 எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். வேக வச்ச சோலை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸ்மாஷ் பண்ண கொண்டைக்கடலையும் ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னா கொஞ்சம் சேர்ந்து வரும். நல்லா கொதிச்சு ஸ்டவ் அணைச்சிட்டேன். நீளமண்ணை இருக்குன இஞ்சி, பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சோலை ரெடி. சோலையை சேவ் பண்ணுறதுக்கு ரெடி. பூரி வித் சோலை ரெடி.